நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி தாங்க முடியல, என்ன செய்யலாம்? சாப்பாடு அவன் என்ன கேட்கிறான்? நான் கூட அவன் என்ன கேட்கிறான்? நான் ரொம்ப விரும்பி குடிப்பேன். தெரியுமா சாப்பியா? பசிக்குது என்ன கேட்டா? என்ன கேட்டா? குடா குடுறா, குடு குடு குடு. பசிக்குது. விலை உயர்ந்த பாத்திரம், இதுல நான் குடிக்க மாட்டேன். எனக்கு கொட்டாங்கச்சில தான் குடிப்பேன். இதுல குடிக்க மாட்டியா? கொட்டாங்கச்சில தான் பிரியமா சாப்பிடு. இது முடி வர ஓடு ஓடு ஓடு. பாட்டி ஒரு கட்டிங் போனா கொஞ்சம் கூட வாய்க்கு போலியே. ஆட்டாடு கூத்தாண்டா ஆட்சி பூரா கூட அவன் கை ஊத்துறா, நான் ஊத்துறதா? போதுமா? போதும்பா. பத்தலடா. சரி, அரண்மனையில் கொப்பரையா இருக்கு, அது மட்டும் இல்ல, அதையும் குடிச்சியா? சரி, இந்த கிராமத்துல கண்ணாடி வீட்டு கூழ் இருக்கும். ஆமாண்டா, 100 கூழா இருக்கும். கண்ணாடி கூழ் ஏகாடி விட்டா 100 கூழ் டமி செய்யட்டங்க. குர்ரா குர்ரா சாப்பிடு. வாங்க போருமா? கொட்டாஞ்சி போ. காலி உனக்கு பார்க்க தெரியுமா? பிரசவமா? குழந்தையும் கையால தாண்டா பிரசவம் பார்க்கிறேன். உலகத்துக்கே பிரசவம் பார்க்க வேண்டிய தெய்வம் நீயா? நான் தான். அப்படின்னா நல்லா பாப்பியா? அதுல கை தேர்ந்த கேள்வி நானு. ஆமா, அதுக்கு என்ன பொருள் வேணும்? என்னென்ன பொருள் தேவை? அதுக்கா ஒண்ணு இல்ல, கட்டை தொடப்ப கட்டை. ஐயோ உன்ன சொல்லலடா, அந்த உதிரம்லாம் அங்க சொந்தம்ல, அதெல்லாம் பெருக்கி எடுக்கணும். அது கூட்டி பெருக்கணும். அதுக்கு தொடப்ப கட்டை. அடுத்து மரம், பழைய மரம். ஆமா, அது எதுக்கு? சாம்பல் அதுல அள்ளி போட்டு அது அந்த உதிரத்துல குத்தி பெருட்டி அதுல அள்ளிடுவோம். அடுத்து கத்தி வேணும். கத்தி கிடைச்சா உன் தலைதான் வெட்ட போறேன். கத்தி எதுக்கு? குழந்தை பிறகுது இல்ல, அப்போ குழந்தை வெளியே இந்த தொப்புள் கொடி இருக்குது, தாய்க்கும் சேய்க்கும் உள்ளது தொப்புள் கொடி உறவு. அந்த கத்தியால தான் அந்த தொப்புள் கொடியா அறுக்கணும். வேற ஒண்ணு இல்லையே. நீ கேட்ட பொருளை கொடுத்தா மொத்தம் நான் கேட்ட பொருள் எல்லாம் நீ கொடுத்துட்டு நான் முடிச்சிடறேன். எதா
பிரசவத்தை பார்த்து முடிக்கிறேன். ஒரு எக்கு வைக்கிறேன் நான் முடிக்கிறேன் முடிச்சா பிரசவத்தை பார்த்து பொறுமையா மாயனே ஐயா 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 பாத்து வா பாத்து மெதுவா வா மெதுவா வா பொறுமையாப்பா இருந்தா பொறுமையா நான் போறதா விட்டாக்க ஆளே ஓய்வு போகுது ஏமா நீ என்ன பண்ற மருத்துவம் பார்க்க வேண்டிய இடம் இதுதான் தகுந்த இடம் அப்படியா? கையை கொஞ்சம் கூட பேர சொல்றாங்கடா கட 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 என்னால வலி தாங்க முடியலம்மா. இந்த கரு தடுத்த நாள் முதல் என் நிம்மதியா போயிடுதுமா. என் வயிற்றுல இருப்பது கல்லா மண்ணா பிள்ளையா என்னன்னு தெரியலம்மா. அவ்வளவு பாரமா இருக்குதுமா. என்னால இந்த கருவை சுமக்க முடியலமா. அவ்வளவு பாரமா இருக்குதுமா. அது தலைச்சம் குழந்தை அப்படித்தாம்மா இருக்கும். உனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்ணுக்குமே இந்த வேதனை இருக்குதான் செய்யும். முடியலையம்மா. இந்த சீடு தெரியும் இதை வச்சு தீ போட்டு அரசனுடைய மனை எதற்காக உன்னை கொன்றேன்? என் கணவர் யார்? இந்த உலகிற்கு பணியளக்கக்கூடிய தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்திடமிருந்து உன் கணவன் என்னவென்று வரம் பெற்றான்?
என் கணவரின் உன் வயிற்றில் மகனாக பிறக்க வேண்டும் என்று வார்த்தை பெற்றார். ஆனால் என் கணவரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உன் வயிற்றில் கருவாக ஜனித்தார். நான் விடுவேனா? என் கணவர் உன் யோனி வழியாக பிறந்திருந்தார் ஒரு கொடிய அரக்கனாக மாறியிருப்பார். இந்த உலகம் தாங்கி இருக்காது. ஆகையால் தான் உன்னை கொன்று உன் வயிற்றை கிழித்து உன் குடலை பிடுங்கி என் கணவரை காப்பாற்றி விட்டேன். இன்று மாசி திங்கள். இந்த மாசி திங்கள் சிவன் பிறந்த ராத்திரி. இந்த சிவன் பிறந்த ராத்திரியை இந்த உலக மக்கள் அனைவரும் மகா சிவராத்திரியாக கொண்டார். அடியேன் சாசனி, உன்னை கொன்று என் கணவரை காப்பாற்றி விட்டேன். இப்பொழுதே செல்கிறேன். உன் கணவனையும் கொள்கிறேன். அடே வல்லழகண்டா, வரண்டா வர மடியம்மா அஞ்சாலிலே வளர கொத்த கில்லகிலே நம்ம மகாராணி அம்மாவை ஐயா தலை வேற உடல் வேற கை வேற கால் வேற கொழுதி கிழிச்சு அம்மாவை சாகடிச்சு இவளதான் இவளது சும்மா விடாத. அடே வல்லழகண்டா, நான் யாரா? ஆதி சக்தி அன்பார்ந்த பெரியவர்களே, நாடக கலை அன்பர்களே, எனது உடற்பரப்பாக என் தோழர்களே, எனது அருமை தாய்மார்களே,